இன்றைய முக்கிய செய்திகள். புயல் பாதித்த பகுதிகளை இரண்டாவது நாளாக பார்வையிட்டது மத்திய குழு. தென்பெண்ணை ஆற்றங்கரையோர கிராமங்களில் கள ஆய்வு. டெல்லிக்கு பேரணியாக செல்ல முயன்ற விவசாயிகள் மீண்டும் தடுத்து நிறுத்தம். போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால் பரபரப்பு. ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேர் நடுக்கடலில் சிறைப்பிடிப்பு. போராட்டம் நடத்திய மறுநாளே இலங்கை கடற்படை அடாவடி. வணக்கம். தமிழ்நாட்டில் புயல் பாதித்த பகுதிகளில் இன்று இரண்டாவது நாளாக ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவினர் தென்பெண்ணை ஆற்றங்கரை பகுதி மற்றும் சேதமடைந்த பயிர்களை பார்வையிட்டனர். வங்கக்கடலில் உருவான ஃபெஞ்சல் புயல் கடந்த 30ஆம் தேதி மாமல்லபுரம் புதுச்சேரி இடையே கரையை கடந்தது. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான வீடுகளும் பல்லாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களும் சேதமடைந்தன. இயற்கை பேரிடரால் ஏற்பட்ட சேதத்தை பார்வையிட குழுவை அனுப்புவதுடன் விரைந்து நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர் திரு மோடிக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்த மத்திய குழு நேற்று விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஆய்வு செய்தது. உள்துறை இணைச் செயலாளர் திரு ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட அந்த குழுவினர் இன்று கடலூர் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். பன்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்றின் கரை உடைந்ததால் ஏற்பட்ட பாதிப்பை அவர்கள் பார்வையிட்டனர். இதையடுத்து மேல்பட்டம்பாக்கம், அழகியநத்தம், குண்டு உப்பலவாடி, கண்டக்காடு, நாணமேடு உள்ளிட்ட இடங்களுக்கும் மத்திய குழுவினர் சென்றனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடியிருப்புகள், சாலைகள், பாலங்கள், தென்பெண்ணை ஆற்றின் கரைகள் மற்றும் சேதமடைந்த பயிர்கள் ஆகியவை தொடர்பாக அவர்கள் கள ஆய்வு செய்தனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதிப்பு குறித்த விவரங்களை மத்திய குழுவினரிடம் எடுத்துரைத்தனர். முன்னதாக கடலூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் கோரிக்கைகள் தொடர்பாக மத்திய குழுவிடம் அமைச்சர் திரு சி வி கணேசன் மனு ஒன்றை அளித்தார். கடலூர் மாவட்டத்தில் ஆய்வை முடித்த மத்திய குழுவினர் அங்கிருந்து புதுச்சேரி சென்று அங்கு புயல் பாதித்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழ்நாட்டில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தற்காலிக மற்றும் நிரந்தர மறுசீரமைப்பு பணிகளுக்காக 6675 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று மத்திய குழுவின் தலைவரிடம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நேற்று வலியுறுத்தினார். இந்நிலையில் ஓரிரு நாட்களில் தங்களின் ஆய்வறிக்கையை மத்திய அரசிடம் இக்குழுவினர் வழங்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லி நோக்கி பேரணி நடத்த முயன்ற விவசாயிகள் மீது மீண்டும் காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால் பரபரப்பு நிலவியது. வேளாண் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கான சட்டப்பூர்வ உத்தரவாதம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று முன்தினம் பஞ்சாப், ஹரியானா இடையே உள்ள ஷம்புவிலிருந்து விவசாயிகள் டெல்லி நோக்கி பேரணியாக செல்ல முயன்றனர். அவர்களை தடுத்து நிறுத்திய ஹரியானா போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்தனர். இதில் 6 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதால் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் ஷம்புவிலிருந்து இன்று மீண்டும் டெல்லி நோக்கி செல்ல விவசாயிகள் முயன்றனர். ஆனால் அவர்கள் பாலத்தை கடந்து செல்ல முடியாதபடி தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டதுடன் பாலத்தின் கீழும் அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். எனினும் தடுப்புகளை தாண்டி செல்ல முயன்ற விவசாயிகள் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகள் வீசியதுடன் தண்ணீரையும் பீச்சி அடித்து விரட்டினர். இதில் 5 விவசாயிகள் காயமடைந்தனர். இதனிடையே டெல்லி எல்லை பகுதியில் 5 பேருக்கும் அதிகமானோர் கூடுவதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், ஹரியானா எல்லையான கனௌரியில் 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு எல்லை சீல் வைக்கப்பட்டுள்ளது. 101 விவசாயிகள் மட்டுமே இருவராக செல்வதாக விவசாய சங்கங்கள் தெரிவித்த நிலையில் அளவுக்கு அதிகமானோர் செல்ல முயன்றதாக போலீசார் கூறினர். இதை சம்யுக்தா கிசான் மோர்ச்சா, கிசான் மஸ்தூர் மோர்ச்சா ஆகிய விவசாய சங்கங்கள் மறுத்துள்ளனர். போலீசாரின் நடவடிக்கையால் ஏற்கனவே 6 பேர் காயமடைந்த நிலையில் இன்று மேலும் 5 பேர் காயமடைந்ததால் பேரணி நடத்துவதை தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளதாக விவசாய சங்கங்கள் தெரிவித்துள்ளன. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தை சேர்ந்த 8 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது தமிழ்நாட்டு மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக மீனவர்களை நடுக்கடலில் தாக்குவது, கைது செய்வது, படகுகளை சிறைப்பிடிப்பது என இலங்கை கடற்படை தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டு வருகிறது. இதை தடுத்து நிறுத்த கோரியும் இலங்கை சிறையில் உள்ள அனைத்து மீனவர்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் கடந்த மாதம் 12ஆம் தேதி வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதினார். மேலும் இலங்கை சிறையில் தவிக்கும் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நேற்று ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மண்டபம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 400க்கும் மேற்பட்ட விசை படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். கச்சத்தீவு கடல் பகுதியில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது திடீர் என அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 8 மீனவர்களை கைது செய்தனர். மேலும் மீனவர்களின் 2 விசை படகுகளையும் அவர்கள் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து அவர்கள் காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை வரும் 20ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். அதையடுத்து யாழ்ப்பாணம் சிறையில் மீனவர்கள் அடைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் ராமேஸ்வரம் மீனவர்களை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது.
இலங்கை சிறையில் மீனவர்கள் கொடுமைப்படுத்தப்படுவதாகவும் மீனவர் சங்க நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர். அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு 1.5 பண்ணு, ஒரு நாளைக்கு 4 பண்ணோட அவங்களுக்கு வேலையை முடிச்சுறாங்க சாப்பாடை. அவன் பசியில் கிடந்து செத்துக்கிட்டு இருக்கான் ஜெயிலில். வெளிக்கடை ஜெயிலெலாம் இருக்கிற மீனவர்லாம் பாதி உயிர் போய் தான் இருக்கான். உயிரோடு திரும்பி வருவானா இல்லையான்னு தெரியல. இதில் மத்திய அரசு, மாநில அரசு, வெளிவிவகாரத்துறை இணைந்து இதை கண்காணித்து இதுக்கு உண்டான நடவடிக்கை ஒன்று எடுத்து அந்த மீனவர்களை உயிரோடு திரும்பி வரக்கு உண்டான வழிவகையை பண்ணணும். இலங்கை கடற்படையால் பிடித்துச் செல்லப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களை விடுதலை செய்ய மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி வருவது செய்தித் துளிகள். தமிழ்நாடு சட்டப்பேரவை நாளை கூடுகிறது. 2 நாட்கள் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தொடரில் 2024-2025 ஆண்டுக்கான துணை பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. மேலும் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான மத்திய அரசின் அனுமதியை ரத்து செய்ய கோரி அரசு சார்பில் தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. நாளை மறுநாள் துணை பட்ஜெட் மீது விவாதம் நடைபெற்று உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு பதிலளிக்க உள்ளார். திருவண்ணாமலையில் வரும் 13ஆம் தேதி மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட உள்ள நிலையில் தீபத்தை காண பக்தர்களுக்கு அனுமதி வழங்குவது குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது. பெஞ்சல் புயலால் திருவண்ணாமலையில் கடந்த 1ஆம் தேதி வெளுத்து வாங்கிய கனமழையால் தீபமலையில் மண் சரிவு ஏற்பட்டு 7 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் தீபத்தை காண மலை மீது ஏறுவதற்கு பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனிடையே புவியியல் மற்றும் சுரங்கத்துறை தொழில்நுட்ப வல்லுநர்கள் அடங்கிய குழு இன்று தீபமலையில் ஏறி ஆய்வு மேற்கொண்டது. இக்குழுவினர் மண்ணின் தன்மை, பாறைகளின் நிலை உள்ளிட்டவை குறித்து ஆராய்ந்ததுடன் மீண்டும் மண் சரிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளதா என்ற கோணத்திலும் ஆய்வு மேற்கொண்டனர். இக்குழுவினர் அறிக்கை சமர்ப்பித்த பின்னரே பக்தர்களை அனுமதிப்பது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் முடிவு எடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை சீசனையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் மல்லிகை மற்றும் பிச்சி பூக்களின் விலை நேற்று அதிகரித்த நிலையில் இன்று விலை குறைந்து விற்பனை செய்யப்படுகிறது. கிலோ 1500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகை பூ 1100 ரூபாய்க்கும், 800 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிச்சி பூ 450 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. விலை குறைந்ததை அடுத்து வியாபாரிகளும் பொதுமக்களும் போட்டி போட்டு பூக்களை வாங்கிச் செல்கின்றனர். மதுரையின் அடையாளமாக திகழும் ஏவி மேம்பாலத்தின் 139வது பிறந்தநாள் விழாவை வைகை நதி மக்கள் இயக்கம் என்ற அமைப்பு கேக் வெட்டி கொண்டாடியது. 1884ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 3 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 3 ஆண்டுகளில் கட்டப்பட்ட இந்த பாலம் பயன்பாட்டுக்கு வந்து இன்றுடன் 138 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. மதுரையில் வைகை ஆற்றின் வடகரை, தென்கரை ஆகிய இரு பகுதிகளையும் இந்த பாலம் ஒன்றிணைத்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அரசு ஊழியர்கள் அடுத்த 6 மாதங்களுக்கு போராட்டங்கள் நடத்த மாநில அரசு தடை விதித்துள்ளது. தனியார் மயப்படுத்தும் நடவடிக்கைக்கு எதிராக மின்சாரத்துறை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதை தடுக்க எஸ்மா எனப்படும் அத்தியாவசிய பணிகள் பராமரிப்பு சட்டத்தின் கீழ் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்று பரவல் காலத்தில் இச்சட்டத்தை முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக ஆட்சி அமல்படுத்தியது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 56,920 ரூபாயாகவும், 1 கிராம் 7,115 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 1 கிராம் 100 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகம் வந்துள்ள மத்திய குழுவினர் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள தென்பெண்ணை ஆற்றின் கரைப்பகுதிகள் மற்றும் சேதமடைந்த பயிர்களை பார்வையிட்டனர். டெல்லி நோக்கி பேரணி நடத்த முயன்ற விவசாயிகள் மீது மீண்டும் காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால் பரபரப்பு நிலவியது. ராமேஸ்வரத்தை சேர்ந்த 8 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்திருப்பது தமிழக மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்தீர்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.